வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி க்ரோவோ கன் விளையாடுறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து த மான்ஸ்டர்ஸ் கம்மிங்னு ஒரு போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். அது என்னதுன்னா, நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேலன் திரும்ப விளையாட வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாமா அது இன்றைக்கி எடுத்தேன். ஆனால் ரொம்ப லேக் ஆயிருந்து, ரொம்பவே. நான் வேணால் அந்த லேகான வீடியோவையும் போஸ்ட் பண்ணுவேன், அதனால் கவலைப்படாதீங்க. நான் அடி வாங்குறதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்கப்புறமா போடுவேன். இன்றைக்கி நம்ம க்ரோவோ கான் விளையாட போகிறோம். இப்போ என் கார்டனை நான் காட்டணுன்னா நீங்களே பாருங்கள், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா தான் ஒழுங்காக தெரியும். நான் போஸ்ட் பண்ண ஷார்ட்டோடு இப்போ எவ்வளவோ அதிகமாக இருக்குது நல்லாவே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூன் மெலன்ஸ், நிறைய பேம்பு, எம்பர் லில்லி, மேங்கோ, சுகர் ஆப்பிள், கிராண்ட் வால்கினியா கூட தான் இருக்குது. இந்த பர்னிங் பட்டால் தெரியலை அவ்வளோலாம். எனக்கு இந்த கோல்டு பர்னிங் பட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். என்கிட்ட இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேக்னஃபைங் கிளாஸ் 9 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 31 மில்லியன். இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு போன் பிளாசம் இருக்குது. ஆனால் அது என்ன க்ரோ ஆகலை, இப்போ தான் பிளான்ட்டே பண்ணியிருக்கேன் நான். ஆனால் ஒன்றும் ஆகாது. ஏன் இத்தனை கேட் இருக்குன்னா என்னை கேட்காதீங்க, இந்த போன் பிளாசம் மேலே தான். இங்கே இந்த மூன் மெலன்ஸில் இருக்குது. இங்கே காமன் எக்ஸில் இருக்கா உடையவன் இல்லை ஹேச்சு என்னென்ன கிடைக்குது பார்க்கணும். கோல்டன் லேப் இருங்க, என்னென்ன பிட் இருக்கு என்கிட்ட சொல்லுங்க. 30 இது 30 ஒழுங்கா ஒரு பிட் கூட இல்லை என்கிட்ட. ஸ்டார் ஃப்ரிட்ஜ் எதுக்கு நம்மளுக்கு? அதுக்கு போல நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல பிட் இருக்கா? அது மட்டும் இதோ தொட்டுச்சுன்னா நடக்கும். போன் பிளாசம் கீழே போடாத. டேய் வாடா. ஓகே இருக்கான். ஏன்டா இப்படி இந்த கேம் கூட இவ்வளோ லேக் ஆகுதுன்னா என்னடா பண்ண? ஆஸ்ட்ரிச்சும் போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸலும் ஹேட்ச் பண்ணணும்ல. சும்மா அந்த ஆஸ்ட்ரிச்சோட அபிலிட்டியை செஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பனேக்கு ஓப்பன் பண்ணலாமா? ஏஜ் ஆஃப் 2 இல்லை, நான் கேட்குறேன். என்கிட்ட இந்த ஆம்பர் ஸ்ப்ரே இருக்கா? இது 1 பில்லியன். அந்த கோல்டன் வந்து 31 மில்லியனில், அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆம்பர் ஸ்ப்ரே போட்டு விட்டுலாம் வாங்க. இருக்கான்னு தெரில, தேரணும். இருக்கு, ஒன்றே ஒன்று இருக்குது. 300 மில்லியன். ஓகே, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இப்படியே வச்சுருந்தேன்னா எவனை திருடாமல் பண்ணணும். இந்த ஆஸ்ட்ரிச் ஒர்த்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு நம்ம இந்த ராப்டர் போட்டு விட்டுடலாம் நான் நினைக்கிறேன். ராப்டர் தோ அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற சீட்ஸ்லாம் இதுங்க. ப்ளூபெர்ரி, காலிஃப்ளவர், டொமேட்டோ, சாக்லேட் கேக் கூட இருக்குது என்கிட்ட. பெப்பர் 3 நிறையவே இருக்குது என்கிட்ட. சில ஏன்ஷியல் சீட் பேக்ஸ்லாம் இருக்கா. மஷ்ரூம், எம்பர்லி ப்ரோ, ஐ ஃபவுண்ட் ரேண்டம் எம்பர்லி. லெட்ஸ் கோ கேம்பிளிங். அடுத்த ஷாட்டில் நம்ம சீட் ரீஸ்டாக்கு பார்க்கவே இல்லை. ஏதாச்சும் நல்லதான் தானே பண்ணலாம், வாங்கலாம். 1 மில்லியரா?
ஜெயண்ட் பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு கிடைக்கணும். நான் தெரியாமல் இதை வேறு கலெக்ட் பண்ணுறேன்னா இதுவா? அது என்னது? டிஸ்கோவா? என்னது இது? my inventory nothing normal. ஃப்ரீ தானே? ஓ நிறைய மியூட்டேஷன் வச்சது இருக்குது. இருங்க, அது வர்த்தி எவ்வளோன்னு பார்க்கலாம். சின்ன மெயின் கொடுத்துட்டேன். ஐயோ, how much is this worth? 26 million. ஓகே. நல்லா வந்தான் போல பையன். இப்போ ஏதோ லக்வாட் தந்திருக்கான். லக்வாட் சூப்பர். இவன் இந்த மாதிரி பசங்களும் நிறைய இருந்தானுங்கன்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் இருக்கும். பிளட் பனானா போய் பிளட் பனானா தோவ பேரிஸ் பண்ணிக்கிற தோற நீ. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோக்கு என் பேர்னிங் பேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருப்பேன். இல்லைன்னா நான் வந்து அங்கே இருக்கிற ஈமோ பாய் மாதிரி ஆயிடுவேன். இந்த ஈமோ பாய் மாதிரியே. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவே.